ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. காலத்தின் அதிபதியாய் மலர்ந்து யுக மாற்றம் புரிந்து வரும் உயர் சக்தி நிலைகளோடு ஆதாரமாய் கலப்புற்று செயல் புரியும் கால பைரவரின் ஆசிகள் எங்கும் பரவட்டும். மானுட ஜீவன்கள் காலத்தினால் அழியாத உன்னத அணுக்களாகும். எந்த ஒரு சூழலிலும் மானுட ஆன்மாக்கள் அழிவுறலாகாது என்றே உன்னத நிகழ்வுகள் யாவும் நிகழ்கின்றன. ஆன்மாக்களை விடுவிக்க வேண்டும் எனில் முதன்மையாக உயிரினை விடுவிக்க வேண்டும். உயிர் சக்தி விடுபட வேண்டும் எனில் மூலாதார ஆற்றல்கள் யாவும் உயிரோடு இணைய வேண்டும். எனில் உடற்சக்கரங்கள் பூரணத்துவம் அடைந்தால் மாத்திரமே தேகமும் உயிரும் இணைந்து ஆன்மாவினுள் ஒடுங்கும். பின்னரே ஆன்மாவும் முக்தி பெறும். காருண்ய சக்தி என்பதே அதி உன்னத ஆகாய மூலக்கூறுகளாகும். அருட்சக்தி என்றுமே இதனை உணர்ந்திடலாம். ஒளியாகவும் ஓசையாகவும் ஒன்று கலந்து உதிக்கும் ஆகாய மூலக்கூறுகள் இறுதியில் ஒளிக்குள் ஒளியாய் மலர்ந்து அருள் எனும் காருண்ய ஒளியாகவே தனித்து பிரிந்து மூலாதாரத்தினை அடைகின்றது. பஞ்ச தேகங்களை உடைய மனிதர்கள் தங்களது ஆகாய தேகத்தினில் உள்ள மூலாதார சக்கரம் பூரணமாய் மலர்ந்தால் மாத்திரமே உயிர் சக்தி சேமிப்புறும் என்பதனை உணர வேண்டும். மூலாதார சக்கரம் தூய்மையுற்ற நிலையில் சுவாதிஷ்டான சக்கரத்தினை அனைவரும் தெளிவாய் தூய்மையுறுத்திடல் வேண்டும். உங்களது தேகத்தில் உள்ள உயிர் சக்தி எனும் தங்க ஆற்றலை யாம் பாதுகாக்கும் செயலினை ஏற்றுள்ளோம். அனைவரும் ஆழ்ந்து பயிற்சிகளை ஏற்கும் தருணம் யாம் அதீத ஆற்றலை பொழிந்து உங்களது தங்க ஆற்றலை தனித்து பிரித்து பாதுகாத்து அருளிடுவோம். சுவாதிஷ்டான நிலைகள் குறித்து தீர்க்கமாய் பல சத்தியங்களை உணர்ந்திட எடுத்துரைக்கின்றோம். சுவாசம் என்பது உள்முகமாய் பயணப்படும் தருணத்தில் பலருக்கும் மூலாதாரம் வரை சீராய் பரவுவதில்லை. அதற்கான மூல காரணம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் உள்ள பல்வழி பாதைகளே என்றுணருங்கள். பல்வேறு ஆசைகளும் தேவைகளும் சேமிப்புறுவது சுவாதிஷ்டான சக்கரத்தினிலே எனும் காரணத்தினால் இதனை தூய்மையுறுத்துவதே மிகவும் கடினமான செயலாகும். அனைத்து பாதைகளையும் தூய்மையுறுத்துவதுடன் அதனை நீக்கியும் செயல்புரிய வேண்டும். நரம்பிழைகளே பாதைகள் என்றுமே உணரக்கடவது. நரம்பிழைகளில் பலவும் பல்கி பெருகி உயிர் சக்தியினை விரயமாக்குகின்றன. ஒவ்வொரு யுக காலத்திலும் மானுட தேகத்தினில் பல மாற்றங்கள் உருவாகும். கலியுக எல்லையில் ஆசைகளும் தேவைகளும் பெருகுவதினால் மனிதர்களின் சுவாதிஷ்டான சக்கரம் பாதிப்படைகின்றது. இதனை தீர்க்கமாய் உணர்வதற்கும் ஓர் சத்தியம் உரைத்திடுவோம். ஓர் சக்கரம் என்பது ஆற்றல் களஞ்சியமாகும். அவை சீராய் விரிந்து மலர்ந்து இயங்க வேண்டும் எனில் ஒற்றை நரம்பிழையின் மூலம் ஆற்றல்களை பெற வேண்டும். பிற சக்கரங்களுக்கு பகிரவும் வேண்டும். ஒற்றை நரம்பிழை எனும் நாடியின் மூலம் ஒவ்வொரு சக்கரங்களும் தங்களது ஆற்றல்களை பெற்று பகிர்ந்தால் மாத்திரமே பூரண பலன் கிட்டும். ஓர் சத்தியம் என்பது யாதெனில் சக்கர அமைப்பினில் சேமிப்புறும் ஆற்றல்களை
தேவையான உடல் உறுப்புகள் நாடியே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். ஓர் சக்கரத்தின் மையம் எனப்படும் சுரபியானது உயரிய சக்தி நிலைகளை ஏற்று சேமிக்கும். பின்னர் கீழ்நிலை சக்கரங்களுக்கு அவ்வாற்றல்களை கடத்தும். சேமிப்புறும் ஆற்றல்களை தன்னை சூழ்ந்திருக்கும் உறுப்புகளுக்கு பகிர்ந்து அருள்வதும் நற்செயலே. எனினும் உறுப்புகள் மாத்திரமே தனித்த நாடிகளின் மூலம் சக்கர மையத்தினை அடைந்து ஆற்றல்களை பெற வேண்டும். உருவாகும் நரம்பிழை தொடர்புகளின் துவக்க நிலை என்பது சக்கர மைய ஆற்றலான சுரபியிலிருந்து வெளிப்பட்டால் ஆற்றல் விரயம் நிகழும் என்றும், உடல் உள் உறுப்புகளிலிருந்து அவை துவங்கினால் சேமிக்கப்படும் சக்கர ஆற்றல்களில் விரயம் என்பது நிகழாது என்றும் உணர கடவது. கலி எல்லை மானுடர்களே அதீத ஆசைகளையும் தேவைகளையும் ஏற்கின்றனர். குழப்பமான மனநிலை என்பது சிக்கலான நரம்பிழைகளை சிரசினில் உருவாக்கிடும். அதன் மூலமே தேகத்தின் உட்செயல்பாடுகளும் அமைகின்றது. எனில் ஏற்கின்ற சுவாதிஷ்டான பயிற்சிகள் என்பது சீரற்ற நரம்பிழைகளை நீக்கி தெளிந்த வழித்தடத்தினை உருவாக்கிடும். ஒரு மண்டல காலமும் அனைவரும் உணர்ந்து பயிற்சிகளை ஏற்கும் தருணத்தில் கால பைரவராகிய யாமே பல்வேறு செயல்பாடுகளின் மூலம் சுவாதிஷ்டான சக்கரத்தினை சூழ்ந்திருக்கும் நாடி நரம்புகளை சீரமைத்து அருளிடுவோம். தங்க ஆற்றல்கள் தேகத்தில் பெருகிடவும் உதவிடுவோம். அனைவரும் ஆழமாய் பயிற்சிகளை உணர்ந்து ஏற்க கடவது. சிரசினில் உள்ள சக்கர மையங்களும் தேகத்தில் உள்ள சக்கர மையங்களும் இணைக்கப்படும். கோள்களின் ஆற்றல்களை சக்கரங்கள் எவ்விதம் ஏற்கின்றது என்பது குறித்தும் யாம் தொடர் செயலாய் உணர்த்திடுவோம். உணர்ந்து பயின்றிட தெளிந்த அறிவும் உணர்வும் தேகமும் கிட்டும். அன்பு நிறைந்த ஆசிகள்.